तमिलनाडु में कुछ तो खास बात है जो इस राज्य की गवर्नमेंट स्कीम्स को पूरे देश के लिए एक मिसाल बना देती है। इन 5 जबरदस्त गवर्नमेंट स्कीम्स को ही देख लो। नंबर 1, ब्रेकफास्ट स्कीम। सीएम एमके स्टैलिन के द्वारा शुरू किया गया ये इनिशिएटिव हर रोज 20 लाख स्कूल के बच्चों को पौष्टिक भोजन देता है ताकि कोई भी बच्चा भूखा स्कूल न जाए। नंबर 2, नियो टाइडल पार्क्स। IT और एम्प्लॉयमेंट सेक्टर को बूस्ट देने के लिए तमिलनाडु सरकार ने 1171 करोड़ से ज्यादा का इन्वेस्टमेंट किया है, जिससे 21,000 नए जॉब्स क्रिएट हो रहे हैं। नंबर 3, मक्कलई थेड़ी मारुथुवम। ये स्कीम घर बैठे हेल्थ केयर सर्विसेज प्रोवाइड करती है और अब तक 2 करोड़ लोग इसका फायदा उठा चुके हैं। नंबर 4 है पुदुमई पेन एंड तमिल पुधालवन स्कीम्स। लड़कों और लड़कियों के हायर एजुकेशन के लिए फाइनेंशियल सपोर्ट, जिससे लड़कियों की कॉलेज एनरोलमेंट 34% तक बढ़ चुकी है। नंबर 5 है इन्नुयर कप्पम। 48 आवर्स फ्री इमरजेंसी केयर। रोड एक्सीडेंट विक्टिम्स को पहले 48 घंटे तक फ्री ट्रीटमेंट मिलता है, जो एक लाइफ सेविंग इनिशिएटिव है। अब तमिलनाडु का अगला बजट 14 मार्च 2025 को आने वाला है। देखते हैं क्या नए डेवलपमेंट्स अनाउंस होते हैं। वैसे आपको कौन सी स्कीम सबसे इम्पैक्टफुल लगी, कमेंट्स में जरूर बताना। வணக்கம். வாஷிங்டனில் இருந்து அகத்தியன். புது புது வடிவங்களில் புகுத்தப்படும் ஹிந்தியை எதிர்த்து சுமார் 30 ஆண்டுகளுக்கு முன்பே கவிஞர் கங்கை மணிமாறன் எழுதிய தெறி கவிதை. பாக்குளித்த தமிழ் இருக்க பசையற்ற ஹிந்தி மொழி பந்திக்கு வருவதென்ன சரியா? முன்பு தீக்குளித்த தமிழ் மறவர் திசை வணங்கி மீண்டும் ஒரு தீ மூட்டத்தான் இந்த சதியா? நாடெல்லாம் ஹிந்தி மொழி நடமாட வேண்டும் எனில் நமது ஒருமைப்பாடு என்ன கனவா? தமிழ்நாடென்ன அடிவருடி நயத்தக்க மொழி பேசி நஞ்சருந்தி விடும் என்ற நினைவா? இடைவேளை விட்டு விட்டு இடையசைத்து வருவது இந்த இந்தி மகளுக்கு ஒரு கேடா? தமிழ் படை என்றும் ஹிந்திக்கு பகை என்று தெரியாதா? பாம்புக்கு புற்று எங்கள் வீடா? அஞ்சலிலும் தொலைக்காட்சி அறிவிப்பு பலகையிலும் ஆயத்தம் செய்வது முன்னுரையா? எமை வஞ்சிக்க பல திட்டம் வகுத்தாலும் வேலைக்கு வாய்ப்பென்று சொல்வதொரு கலையா? சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லிருக்க ஹிந்தி எனும் சூதாட்ட மொழி தேவைதானா? அட கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே மூத்த மொழி எங்கள் மொழி என்பதெல்லாம் வீண் கதைதானா? எழுதுகோல் ஆண்பாலாம், எழுதும் தாள் பெண்பாலாம், இதை கூறும் ஹிந்தி ஒரு மொழியா? இதை வழிமொழிய வேண்டும் என்று வருகின்ற கட்டளைகள் வரலாற்று போருக்கு வழியா? மீண்டும் ஒரு மொழி போருக்கு வழியா? எங்கள் மொழி எங்கள் உயிர். நன்றி. தமிழண்டா.